துருக்கி நாட்டின் நாடாளுமன்றத்தின் ஹசன் பித்மெச் என்ற எம்பி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போரில் துருக்கி அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தபடி நேற்று பேசிக் கொண்டு இருந்துள்ளார். இந்த காட்சி நேரலையாக ஒளிபரப்பானது. அப்பொழுது அவர் அவையில் மயக்கம் போட்டு விழுந்தார். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நீரிழிவு நோயால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. துருக்கியை விமர்சிக்கும் வகையில் அவையில் பேசிய அவர், வரலாறு தொடர்ந்து அமைதியாக இருந்தாலும் கூட உண்மை தொடர்ந்து அமைதியாக இருக்காது என்று காட்டத்துடன் கூறினார். இஸ்ரேலை பற்றி அவர் பேசும்போது, எங்களை நீக்கிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என அவர்கள் நினைக்கிறார்கள். எனினும் எங்களை விலக்கிவிட்டாலும் நீங்கள் செய்த தவறுக்கான துன்பத்தில் இருந்து விலகிவிட முடியாது. வரலாற்றின் துன்பத்தில் இருந்து நீங்கள் தப்பிவிட்டாலும் கடவுளின் கோபத்தில் இருந்து நீங்கள் தப்ப முடியாது என்று பேசினார். மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.